தரம் 5, 4, 3 ஆகிய வகுப்புகளுக்குரிய நுண்ணறிவு வினாவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சதுர வடிவம் ஒன்றின் சுற்றளவு 4 சென்டிமீட்டர் ஆகும். அதன்படி அந்த சதுர வடிவத்தின் பரப்பளவு யாது? கேள்வியை நன்றாக அவதானித்து செய்து பார்த்த பின்னர் இந்த வீடியோவை தொடர்ந்து செய்யுங்கள். கமெண்ட் பகுதியினூடாக உங்கள் விடைகளையும் அறிய தாருங்கள். கேள்வி பார்ப்போம். சதுர வடிவம் ஒன்றின் சுற்றளவு 4 சென்டிமீட்டர். சதுர வடிவம் என்பது உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் ஒரே அளவை கொண்டிருக்கும். 4 பக்கங்களும் ஒரே அளவு. சுற்றளவு என்றால் 4 பக்கங்கள், அதாவது சுற்றி வர உள்ள அளவுதான் சுற்றளவு. சுற்றி வர உள்ள அளவு. இந்த சுற்றி வர உள்ள இந்த 4 கோடுகளினது மொத்தம் 4 சென்டிமீட்டர் என்றால் ஒரு கோட்டின் அளவு 1 சென்டிமீட்டர் ஆகும். எனவே அனைத்தும் சமன் என்பதால் எல்லாம் 1 சென்டிமீட்டராக காணப்படும். பரப்பளவு தொடர்பான விடயம் தரம் 5 புலமை பரிசில் பாட அளவில் இல்லை என்ற போதிலும் பகுதி 1க்குரிய வினாக்கள் செய்வதற்கு எமக்கு பரப்பளவு தொடர்பான விடயம் கட்டாயமாக மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பரப்பளவு என்பது ஒரு சதுரம் அல்லது செவ்வகம் தினுடைய பரப்பளவை காண்பதென்றால் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் வருவதுதான் பரப்பளவு. எனவே இங்கு இந்த சதுரத்தினுடைய நீளம் 1 சென்டிமீட்டர், அகலமும் 1 சென்டிமீட்டர். எனவே 1 தர 1 ஒன்றுதான். சென்டிமீட்டர் இங்கு 2 முறை வந்திருக்கின்றன. எனவே சென்டிமீட்டர் 2 தடவை என்று எழுதுவோம், அல்லது 1 சதுர சென்டிமீட்டர் என விடையை அடையாளப்படுத்துவோம். எனவே சரியான பதில் 1 தான். சிலர் பொதுவாக நமது மூளை பிழையாக யோசிக்கும், சுற்றளவை விட பரப்பளவு பெரிதாக இருக்கும் என மூளை பிழையாக யோசிக்கும். அவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறு அமைவதில்லை. சுற்றளவை விட பரப்பளவு குறைந்த பெருமானமாக இவை காணப்படும். அல்லது சில வேளைகளில் பரப்பளவும் சுற்றளவும் ஒரே அளவாகவும் இருக்கலாம். அதை தாண்டி சுற்றளவை விட பரப்பளவு பெரிதாகவும் இருக்கலாம். எனவே நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி வரக்கூடிய 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதே இதற்குரிய சரியான பதிலாக இருக்கும். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.